சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா செல்லும் வழியில் ஜீவா நகர் பகுதியில் புதியதாக டாஸ்மாக் கடை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை அறிந்த அப்பகுதி பெண்கள் மற்றும் ஆண்கள் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு சென்று சாலையில் அமர்ந்து சமையல் செய்து போராட்டம் நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு வந்த கண்ணங்குறிச்சி காவல் ஆய்வாளர் கருணாகரனையும் அவர்கள் திருப்பி அனுப்பினர். தொடர்ந்து அப்பகுதியில் குழந்தைகளுடன் அவர்கள் இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு டாஸ்மாக் கடை அமைப்பதால் மாணவிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் கடை அமைக்கும் முயற்சியை கைவிட வேண்டுமென்று மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ரேஷன் கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துக்கு ஒயின் ஷாப் வந்தால் இங்கே யாராலையுமே ரேஷன் கடைக்கோ பக்கத்தில் இருக்கிற அங்கன்வாடி ஸ்கூலுக்கோ எங்கள் குழந்தைங்களும் அனுப்ப முடியாது. நாங்கள்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துற அளவுக்கு வசதி இல்லாதவங்க எல்லாருமே இந்த பால்வாடியில் இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள இங்கே விட்டு தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம். அப்படிங்கும்போது இங்கே இந்த ஏரியாவில் வந்தால் பொம்பளைங்க நாங்கள் இங்கே எப்படி வர்றது, ரேஷன் கடைக்கு எப்படி வருது? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கடை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அழகர் கோவில் அருகே கிடாரிப்பட்டியில் மூடப்பட்ட மதுபான கடையினை ஐயம்பட்டி பகுதியில் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதை அறிந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமன்றி கடையை முற்றுகையிட்டு மறியலிலும் ஈடுபட்டனர். பெண்கள் தகவல் அறிந்த மேலவளவு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்தனர். இந்நிலையில் அங்கு வந்த மேலூர் வட்டாட்சியர் கடை அப்புறப்படுத்தப்படும் என உறுதியளித்தார். அதன்படி சரக்கு வாகனம் மூலம் மது பாட்டில்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர்.